ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவா வடை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இந்த டீ கப்பு ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிறேன். நல்லா குட்டி குட்டியாக இருக்குங்களா, அந்த மாதிரி ரவை எடுத்துக்கோங்க. ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி இந்த மாதிரி மசித்து வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். ஒரு கப்பு ரவைக்கு 2 உருளைக்கிழங்கு போதும். இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் நம்ம இது கூட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. கொத்தமல்லி தழை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு தயிரும் சேர்த்திக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்திக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணியெல்லாம் சேர்க்க தேவையில்லை. இந்த தயிரோட லிக்விடே நம்மளுக்கு போதும். இந்த மாதிரி நல்லா டோ ரெடி பண்ணிக்கலாம். பிசைஞ்சிட்டு பார்த்திங்களா, தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. டோ ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. தயிர் புளிச்சிருக்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா வடை புளிப்பு டேஸ்ட்டு கிடைச்சிரும். இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணி வச்சுட்டு தண்ணியில் கையை கொஞ்சம் நனைச்சிட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக உருட்டிக்கோங்க. நடுவில் இந்த மாதிரி ஒரு ஓட்டை போட்டுட்டு உளுந்த வடைக்கு நம்ம போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி போட்டுட்டு நல்ல மெல்லிஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா மொத்தமாக போட்டுட்டோம்னா அது கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா இருக்காது, கிறிஸ்பினஸ் வராது. அதனால் நல்லா சன்னமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. தட்டி போட்டுக்கலாம். நடுவில் ஓட்ட போடுறதுனால நடுப்பக்கமும் நல்லா வேகும். இந்த மாதிரி நம்ம 2 சைடு போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். இது உளுந்தெல்லாம் அரைக்க தேவையில்லை, இன்ஸ்டண்ட்டாக நம்மளுக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம். இந்த வடை ஒரு ஈவினிங்கில் ஒரு ஸ்நாக்ஸு வேணும், காஃபி டீக்கு வேணும்னா டக்குன்னு இதை நம்ம செஞ்சிடலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வரணும். நம்மளோட வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் நடுவில் ஹோல் வேண்டாம், ஓட்ட வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம இன்னமும் நல்லா மெல்லிஸாக தட்டிக்கலாம். சும்மா இந்த பருப்பு வடைக்கெல்லாம் தட்டுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி ஹோல் இல்லாமல் கூட தட்டிக்கலாம். நல்லா மெல்லிஸாக தட்டிட்டு போட்டுக்கலாம். ஹோல் இல்லாமையும் போட்டுக்கலாம், ஹோல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ரவா பொட்டேட்டோ வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கூட போய் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா, பாய், see you.